உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. இது வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் தான் பயங்கர சேஞ்சுன்னு சொல்லுவேன். அது வரைக்கும் அட்லீஸ்ட் பணம் நிறைய இருக்குது, எஃப்டி ரேட்ஸ் குறையுது, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பணம் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணாங்க. அவங்களால 50,000 ரூபாய் போட முடியும், 1 லட்சம் போட முடியும்னாலும் ஒரு 5,000 10,000 ஸ்டார்ட் பண்ணவங்க தான் ரொம்பவே அதிகம். 2014-15 இருந்து எல்லாமே ஆரம்பித்து தான் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் நான் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பீக்கில் என்எஃப்ஓ வரும்போது என்எஃப்ஓவில் போடக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். அந்த 2-3 இயர்ஸ் நான் கற்றுக்கிட்டது தான் அடுத்த எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணேன். சரி, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு தெரியுது, இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ட்ரேட் பண்ணது கிடையாது. எனக்காவது தோணுச்சுன்னா டெய்லி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பணம் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் யாரை கேட்டாலும் நீங்கள் வேணால் ஒரு 1 வீக் ட்ரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதிக ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் தப்பு. அண்ட் ரிஸ்க்குன்றது வந்து போக போக குறையன்ற புரிதலும் இருந்தால் கண்டிப்பாக எல்லாராலையும் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணலாம். நான் எடுத்தோடனே கரெக்டாக பண்ணணும்னு தெரியும். அதனால் அந்த தப்பை கரெக்ட் பண்ணியிருந்தேன்னா மேபி இன்னும் பெரிய அமௌண்ட்டாகவே இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பற்றி தான் சார் பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஆரம்பிச்சிங்க, எங்கே சார் ஆரம்பிச்சிங்க? என்னோட ஃபஸ்ட் இயர் போனஸ் அமௌண்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 இருக்கும். ஸோ அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எதுவும் தெரியாது. நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 30,000 ருபீஸ் வந்து 2007 ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட். என்னோட இன்கமில் ஃபஸ்ட்டு ஒரு 30% கிட்ட போனஸாக கொடுத்தாங்க. அதை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா வீட்டில் எல்லாம் வேணான்னாங்க. இப்போவாது கொஞ்சமாவது யூடியூப்பில் பிளாக்ஸில் அட்லீஸ்ட் அவேர்னஸாவது இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு. அப்போது மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி யாருக்கும் எதுவுமே தெரியாது. என் ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா போட்டிருக்காங்கன்னு தெரியும். அதை வச்சு போடலான்னு போட்டது தான். ஸோ ஒன்றுமே தெரியாமல் ஒரு கார்வி ஆஃபீஸ் போய் இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க கொடுத்த ஃபண்டில் கண்ணை மூட்டிட்டு பண்ணேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டோட அவேர்னஸ் இல்லை. ஸோ இப்போ வந்து நிறையவே வந்திருக்குது. ஸோ உங்களோட ஜேர்னி வந்து எப்படி சார் எவால்வ் ஆயிருக்கு? இது வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் தான் பயங்கர சேஞ்சுன்னு சொல்லுவேன். அது வரைக்கும் அட்லீஸ்ட் பணம் நிறைய இருக்குது, எஃப்டி ரேட்ஸ் குறையுது, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பணம் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணாங்க. அவங்களால 50,000 ரூபாய் போட முடியும், 1 லட்சம் போட முடியும்னாலும் ஒரு 5,000 10,000 ஸ்டார்ட் பண்ணவங்க தான் ரொம்பவே அதிகம். 2014-15 இருந்து. அதுவுமே வந்து பிளாகை படித்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு அட்வைசர்ஸ் கிட்ட கேட்டு ரொம்ப அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆச்சு. நான் இன் ஜென்ரல் கிளைண்ட் சொல்கிறேன். ஸோ நான் லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்த வரைக்கும் இந்த கோவிட்ல நிறைய யூடியூப் வீடியோஸு எல்லாருக்குமே டைம் இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய லாஸஸ் ஆகுதுன்னும் போது கொஞ்சம் பயம் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எல்லா பர்சனல் ஃபைனான்ஸ் சேனல் தாண்டி எல்லா அவேர்னஸ் சேனல், எந்த ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் எம்எஃப் டச் பண்ணாமல் இருந்ததில்லை. ஸோ அப்படி தான் வந்து எல்லாருக்குமே தெரியுது. இப்போ கூட 10 இயர்ஸில் பயங்கர எவால்வ் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். எப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேசுறது அதிகமாக இருக்குது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எண்ணிக்கை இன்னமும் இந்தியாவில் சிங்கிள் டிஜிட் தான் அப்படின்றது தான் செபியோட அறிக்கையில் தெரியுது. ஸோ அதனால் இப்போ தான் பேசு பொருள் அதற்கு இப்போ ஜஸ்ட்டு டச்சிங் பாயிண்ட் தான், ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் சொல்லணும். இன்னும் யூஎஸ் மார்க்கெட்டோ இல்லைனா பிரேசில் மாதிரியான நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போதே நம்ம வந்து 1/4 இல்லை 1/5 தான் இருக்கும்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து இப்போ ரெக்டிஃபை பண்ணி இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்ன விஷயம் சார்? எல்லாமே ஆரம்பித்து தான் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் நான் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பீக்கில் என்எஃப்ஓ வரும்போது என்எஃப்ஓவில் போடக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். என்எஃப்ஓவில் போடும்போது எல்லா என்எஃப்ஓவும் ஹிட் ஆகாது. ஏன்னா மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது தான் என்எஃப்ஓஸ் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது பிக்கப் ஆகாது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ செக்டர் வந்து 2007-8 கிரைசிஸ்க்கு அப்புறமா இந்தியாவில் ஒரு 10 வருஷம் ஆச்சு அது திருப்பி ஒரு ரிவைவ் ஆகிறதுக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸில் பயங்கர ரிட்டர்ன்ஸு 35%, 5 இயர்ஸ் ரிட்டர்ன் சொல்லலாம். 35 to 40 or more than 30%. பட் அந்த 10 இயர்ஸ் நான் 5 இயர்ஸ் கழிச்சும் நான் என் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது மைனஸில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஆரம்பித்து தான் கற்றுக்கிட்டது.
ஸோ செக்ட்ரல் ஃபண்ட்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 to 7 இயர்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ரீகேட்டகரைசேஷன் 2016 அதே மாதிரி இண்டஸ்ட்ரியும் நிறைய எவால்வ் ஆச்சு. இந்தியன் செபி ரெகுலேஷன்ஸும் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் இப்போ பயப்படாமல் பண்ணலாம். பயப்படாமல் பண்ணணும்னா காஸ்ட் கம்மி பண்ணிட்டாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப யோசிக்காமல் பண்ணலாம். அண்ட் இப்போ இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் இந்தியாவில் இப்போ கொஞ்சம் நிறையவே லாஸ்ட் 5 இயர்ஸில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ யாராவது ஒருத்தர் இப்போ தெரியாமல் நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து கண்ணை மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் 4-5 இயர்ஸ் இருக்கணும். பட் பயம் இல்லாமல் செக்ட்ரல் மாதிரி யோசிக்காமல் இப்போ ஒரு 1 இயர் ரிட்டர்ன்ஸ் இல்லாட்டியும் அடுத்த இயர் வந்துரும்ன்ற நம்பிக்கையோட, ஏன்னா இந்தியன் எக்கனாமிக்கு சார்ந்தது தான் இந்த NSE 500 இல்லைனா Nifty 50 அந்த மாதிரி கம்பெனிஸ். ஸோ தைரியமாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில எஸ்ஐபியோட ரோல் என்னவாக சார் இருக்கு? நான் ஒரு 3 இயர்ஸ் டாக்ஸ் சேவர் ஆரம்பித்து பண்ணும்போது ஒரு ஜஸ்ட் 1000 rupees தான் ஸ்டார்ட் பண்ணது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ 3 இயர்ஸ் போட்டு இன்னொரு 3 இயர்ஸ் வெயிட் பண்ணி 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட். ஸோ எல்லாமே முடியட்டும், எல்லா மந்த்தும் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகட்டும்னா 6வது வருஷம் எடுக்கும்போது எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 times ரிட்டர்ன்ஸ். ஸோ அது வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. ஸோ அந்த ஜேர்னியில் தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சரி இது கெரியராக மாற்றிக்க முடியுமா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸில் ஆரம்பிச்சது தான். ஸோ 36,000 வந்து ஒரு 1 lakh ப்ளஸ் போகும்போது இது ஒன்றுமே தெரியாமல் எப்படியோ ஆரம்பிச்சது. ஸோ ஏன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் அது கெரியராக ஆரம்பிக்கலான்னு பார்த்து 2016 ஃபுல் டைமாக அது நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அந்த எஸ்ஐபி ஜேர்னி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சொல்லும் போது அவங்களும் அந்த 14-15 அந்த டைம் பீரியடில் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 10 years ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குமே வந்து கண்ணுக்கு தெரியாமல் ஒரு 30-40 lakhs ஆட் ஆனது வந்து அவங்களுக்குமே வந்து ஒரு அதிசயமாக பார்த்தாங்க. ஏன்னா இவ்வளோ சேரும் தெரியாது எம்எஃப்ல. அண்ட் இப்போ நிறைய பேசுகிறாங்க, பட் நம்ம அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், சரி ஓகே நம்ம பண்ணுறது நல்ல வேலை தான் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய எவால்வ் ஆயிடுச்சு. அண்ட் லேர்னிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து கற்றுக்கிட்டோம், எம்எஃப் பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா அதோட இல்லை, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சால் தான் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி புரிஞ்சுக்க முடியும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ SIFனா அடுத்தது வந்திருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்டில் அப்டேட்டட். அண்ட் ஒவ்வொரு கிளைண்ட் கிட்ட பேசும்போதும் அவங்க கேட்குற கேள்வி வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம விஷயம் ஃபுல் அப்டேட் இருந்தால் தான் நம்ம ஒரு மாதம் விட்டாலே நிறைய சேஞ்சஸ் வரும். அப்போ போய் கிளைண்ட் கிட்ட பேசும்போது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் எனி டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அட்வைசர் ஃபார் தட் சேக் கண்டிப்பாக அப்டேட்டடாக இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியாது. ஸோ ஒரு டாக்டர் எப்படி படிச்சுக்கிட்டே இருக்கணும் லைஃப் டைம் ஃபுல்லாக, அப்போ தான் வந்து கரெக்டான இது கொடுக்க முடியும். அந்த மாதிரி இந்த துறையிலையும் வந்து நம்ம அப்டேட்டடாக இருந்தால் மட்டும்தான் வந்து கிளைண்ட் சர்வீசிங்லேருந்து நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக போய் கிளைண்ட் கிட்ட பேசுறது. இல்லைனா இந்த காலத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா கூகுளில் பண்ணால், யூடியூப்பில் பண்ணால் நம்மள மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு அட்வைசரோ யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க. அப்போ வந்து ஈஸியாக போய் சொல்கிறாங்க இல்லை தப்பாக சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இது வந்து நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனால் அப் டு டேட்டாக இருக்க முடியுதுன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொன்ன போது 2008 கூட ஒரு மார்க்கெட் கிராஷ் வந்து பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் இருக்கும்போதே மார்க்கெட் கிராஷ், அதுக்கப்புறம் நிறைய மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சமயம் நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? அப்போ ஒன்றும் தெரியாது. ஏன்னா நான் ஆரம்பித்து 2008 மார்ச் ஏப்ரலில் தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. ஆரம்பித்த ஒரு 6 months பயங்கர மார்க்கெட் கிராஷ்னும் போது நான் யூலிப்பில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எம்எஃப்ல நான் ஃபஸ்ட்டு போட்ட போனஸ் அமௌண்ட் எல்லாமே டவுனில் ஆகும்போது தான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் ஒரு லேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த 2-3 years நான் கற்றுக்கிட்டது தான் அடுத்த SIP ஸ்டார்ட் பண்ணேன். சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் தெரியுது, இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அந்த பண்ண தப்பை அதுக்கப்புறம் திருப்பி பண்ணாமல் இருந்தேன். செக்ட்ரல் இன்வெஸ்டிங்கோ அப்பயும் பண்ணேன். பட் ஆனால் அதுவும் அகெயின் ரிட்டர்ன்ஸை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சது. ஸோ நம்ம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பீக்கில் வரும்போது தான் கிளைண்ட்க்கு தெரியும், இல்லை மக்களுக்கு நார்மலாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ போய் பீக் போயிடுச்சுன்னு போட்ட பிறகு அடுத்த 2-3 years வந்து ஒரு டவுன். எல்லாமே செக்டரல் சைக்கிளிக்கலாக தான் இருக்கும். ஃபார்மா பிக்கப் ஆகும், அதுக்கப்புறமா பேங்க்ஸ் பிக்கப் ஆகும். பேங்க்ஸ் பிக்கப் ஆகி டவுன் ஆகும்போது அடுத்தது செக்டார் பிக்கப் ஆகும். இப்போ நம்ம செக்டரில் போகும்போது ஒரு 2-3 years பீக் ஆனவுடனே நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அடுத்த 3 years வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே அவசரப்பட்டு எடுத்தோன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இல்லை ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் முக்கியம்னு இந்த மாதிரி ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு லேர்னிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் பண்ணி இப்போ என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் வந்து இப்போ கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்களா வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்டாரில் போடலாமா, இப்போ மார்க்கெட்டில் பீக்கில் இருக்குன்னு சொல்லும் போது இது பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் அதுவும் தெரிஞ்சு பண்ணிங்கன்னா பண்ணுங்கள், இல்லைனா ஆல்டர்னேட்டாக இது பண்ணலாம், உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியுது. பார்த்து சொல்கிறதுக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருமே பண்ணிட்டு சொல்லும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் பேச முடியும். நீங்கள் சொல்லும்போது பார்த்தா ட்ரேடிங் இது எதுக்குள்ளேயுமே வரல. ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்களா சார்? ட்ரேடிங் 12-13 ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே வந்து
விளையாட்டா பண்ண ஆரம்பிச்சது. சரி டைம் காலையில 1 ஹவர் ட்ராவல் டைம் இருக்கும் ஆஃபீஸ் போற வரைக்கும். ஸோ அப்படி ஆரம்பிச்சு மதியானம் 3 மணி வரைக்கும் ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். ஒண்ணுமே அப்பயும் தெரியாது. தெரிஞ்ச 4, 5 கம்பெனில மாத்தி மாத்தி வாங்கி, அப்போ வந்து ட்ரேடிங் இந்த மாரி ஜீரோ தான் அப்ப தான் ஆரம்பிச்ச டைம். பட் ஸ்டில் நாங்க வந்து இருந்த ம பேங்கோட டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் யூஸ் பண்ணதுனால சார்ஜஸ் அதிகம். பை அண்ட் செல் 2த்துக்குமே சார்ஜஸ் இருந்தது. 2த்துக்குமே சார்ஜஸ் அதிகம். ஒரு 1 மந்த் வந்து ரிப்போர்ட்ஸும் செக் பண்ணல. ஒரு டெய்லி ட்ரேட் பண்ணும்போது செட்டில்மென்ட் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அந்த ரிப்போர்ட்டும் பார்க்காம எங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட்டும் டிமேட்டும் சேம் லிங்க் ஆயிருந்ததுனால, எப்போ பணம் வேணுமோ எடுத்து எடுத்து செலவு பண்ணி எடுத்து எடுத்து ட்ரேட் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு 1, 1 1/2 மாசம் கழிச்சு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1, 2 லட்சத்துக்கு மேல போயிருக்கு. கண்ணுக்கு தெரியாம வேஸ்ட் ஆச்சு. என் கூட என்னோட பாஸும் சேர்ந்து அவரும் ட்ரேட் பண்ணிட்டு அவருக்கும் ஒண்ணும் தெரியாது. அவருக்கு என்ன விட ஜாஸ்தி. ஏன்னா நான் 500ன்னு ட்ரேட் பண்ணா, ஒரு 1000ன்னு ட்ரேட் பண்ணுவார் நம்பர்ஸ்ல. ஸோ அந்த மாரி தப்பு பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ட்ரேடிங்ல நெறைய இன்னும் கத்துக்கணும். அண்ட் அது வந்து இப்போ கொஞ்சம் கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இப்போ டைம் கொடுத்து கத்துக்க முடியாது. பட் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ல பணம் பெருகும் அப்படின்னு தெரிஞ்சது. இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறமா நான் வாங்கின ஒரு சில கம்பெனிஸ் வந்து பை பண்ணி வச்சு டெலிவரி எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது வைக்கும்போது 1, 2 கம்பெனி இம்மீடியட்டா கொஞ்சம் ப்ராஃபிட் குடுத்துச்சு. ஒரு கம்பெனி அப்படியே ஹோல்ட் பண்ணும்போது ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3, 4 இயர்ஸ்ல பெரிய மல்டி பேக்கரா மாறுச்சு. ஸோ அப்போ வந்து இன்வெஸ்டிங்ல ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ட்ரேடிங்க்கு நமக்கு டைம் கிடையாது, பத்தாது. பட் இன்வெஸ்ட் பண்ணா லாங் டர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு அதுவும் ஒரு லேர்னிங். ஸோ அன்னிலேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 4, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நான் வந்து ட்ரேட் பண்ணது கிடையாது. என்னைக்காவது தோணுச்சுன்னா டெய்லி ட்ரேடிங் பண்றதுக்கு பணம் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால யாரை கேட்டாலும் நீங்க வேணா ஒரு 1 வீக் ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். அந்த கிக் இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம பணம் போட்டு மேலே போதா, கீழே வருதா. பட் அதுவுமே வந்து தெரிஞ்சு கேசினோ போய் வின் பண்ணவங்க இருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப குறைவிலான எண்ணிக்கை. அதே தான் செபி டேட்டாவும் சொல்லுது. ஸோ அதனால நான் ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கேன் இப்பயும் போர்ட்ஃபோலியோ. பட் ட்ரேடிங் பண்றது கிடையாது. உங்களுடைய ஐடியல் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் என்ன சார்? எம்எஃப் வந்து ஸ்டார்ட்டிங் சொல்லுவேன். ஓவரால் போர்ட்ஃபோலியோனா கோல்டு வந்து ஒரு எனக்குன்னு இல்ல. பட் வீட்ல அம்மா பண்ணது, இல்ல வைஃப் கிட்ட இருக்கிறது அது தனி. பட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபினான்ஷியல் அசெட்ஸ் தான் மோஸ்ட்லி. எம்எஃப் மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அவசர தேவைக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒரு 1 or 2 lakhs இருக்கும். மீதி எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்டும், ஸ்டாக்ஸு. இப்போ பெரியவங்களா இருந்தா ரெகுலர் இன்கம்க்காக இல்லைனா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி என்சிடி பாண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அம்மாக்குன்னு அவங்க போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணும்போது பாண்ட்ஸில் ஒரு போர்ஷன் இருக்கும். எவ்ரி 2, 3 இயர்ஸ் ரெனியூ ஆகுற மாதிரி. அண்ட் ஒரு ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி வைப்போம். மீதி எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கும். அண்ட் வேணுன்றப்ப ரிடம்ஷன் பண்ணிக்கலாம் ஓப்பன் எண்டட்ன்றதுனால. அவசரத்துக்கு ஒரு 3, 4 lakhs வந்து லிக்விட் ஃபண்டில் இருக்கும். ஏன்னா வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து காமன். அண்ட் எப்பப்பெல்லாம் பணம் வருதோ, போனஸ் இல்லைனா எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் செக்ட்ரலாகவும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற ஒரு என்ட்ரி எக்ஸிட் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பட் 2 இயர்ஸ் ஒன்ஸ் அது எக்ஸிட் ஆகிறோம். இப்போ யாரெல்லாம் ஃபார்மா என்ட்ரி ஆனாங்களோ நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஐடி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. ஸோ அப்போ போகும்போது விற்காமல் விட்டதுனால இப்போ மறுபடியும் 10% வந்துருச்சு. பீக்கில் வந்து 25-30% வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ நாளாக வந்து ரிஸ்க் ரிட்டர்ன்ஸ் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரீங்க? ரிஸ்க் வந்து போட்டுட்டு உடனே ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல், நான் போட்ட பணம் வந்து உடனே வந்துருமா, 2 இயர்ஸில், 1 இயரில், 3 இயர்ஸ்க்குள்ளே அப்படின்னு வராது. ஸோ ஈக்விட்டிக்குன்னு லாங் டர்ம் அட்லீஸ்ட் ஒரு 4, 5 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்ற பர்பஸில் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது தான். ஒரு 4, 5 இயர்ஸ் மினிமம் இருந்தால் வாங்க எஸ்ஐபியில் போடுறீங்க அப்படின்னா. லம்சம்னாலும் ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உடனே வேணும் இல்லை சேஃபாக வேணும்னா பாண்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது, ப்ரைவேட் கேபிட்டல் பாண்ட்ஸ் விச் இஸ் கிரெடிட் ரேட்டட் பாண்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் போங்க. ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டின்றது வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஹைன்னு தான் ஈக்விட்டிக்கு போடுவாங்க. வெரி ஹை என்னன்னா போட்டு உடனே எதிர்பார்த்தா லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ் 0. போன செப்டம்பர்லேருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் நிஃப்டி 0 தான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி 4 இயர்ஸ் வந்து 15-20% இருந்துச்சு. அடுத்த 4 இயர்ஸ் வந்து 0 இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அது எனி அனலிஸ்ட் யாரெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்காங்களோ கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா எவ்வளோ ரிஃபார்ம்ஸ் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் எக்கனாமி ரிவைவ் ஆகிறதுக்காக தான் பண்ணுறோம். அண்ட் இந்தியாவோட பாப்புலேஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் உலகத்தில் இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற எக்கனாமினா இந்தியா தான் சொல்லுவோம். ஸோ ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் மறுபடியும் கிக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயம் வரும்போது ஃபியூச்சர் நல்லா இருக்கும் தெரியுது. ஸோ ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம 15% மாடரேட் இயர் ஆன் இயர் வராது அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஸோ என்னோட கிளைண்ட்டுமே வந்து சார் மார்க்கெட் இப்படி இருக்கு, நெகட்டிவாக இருக்குன்னா மினிமம் 4 இயர்ஸ் இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஆமாம்
அப்போ கவலைப்படாமல் எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கும் தெரியும், ஓரளவுக்கு முன்னாடியே எஜுகேட் பண்ணதுனால மற்றவங்களுக்கும் வந்து ரிஸ்க்னா என்னன்னு தெரியும். அண்ட் எல்லாருமே ஒரு 2-3 இயர்ஸில் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் 15 10 தான் இருக்குன்னா மார்க்கெட் இருக்குது, வெயிட் பண்ணுங்க வந்துடும், அப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எஃப்டியை விட கண்டிப்பாக உங்களுக்கு எம்எஃப்ல 3-4 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பாக அதிக ரிட்டர்ன்ஸ் இருக்கும். எனக்கு 20% வருமா 15% நம்ப வருமானா அது பியூர்லி மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது 15 அண்ட் அபோவ் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு அந்த தெளிவு இருந்ததுனால கைட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போதும் சில பேர் வருஷம் வருமானம் தான் இன்னமும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா 15% சிஏஜிஆர் 15% எக்ஸ்ஐஆர்ஆர்னு வெளியில் பார்க்குறாங்க. 20% பார்க்கும்போது ஒரு வருஷம் வரும், ஒரு வருஷம் வராது. பட் தேர்ட் இயர் வரும்போது ஆவரேஜாக 10% 12% இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பேங்க்ல எல்லாருக்கும் புரிதல் இயர் ஆன் இயர், போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இயர் ஆன் இயர் அவங்க அப்படியா இருந்தாலும் சரி எஃப்டியாக இருந்தாலும் சரி போட்டே கொடுத்துருவாங்க. பட் எம்எஃப்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வருஷன்ற ரிப்போர்ட்ஸ் இருக்காது. நம்ம போய் பார்க்கும்போது இப்போதைக்கு போட்ட பணம் இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ எக்ஸ்ஐஆர் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் நிறைய பேருக்கு இருக்காது. என்னோட ரிஸ்க்கு டைம் ஆக குறையுது அப்படின்றது மட்டும் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். ஸோ அட் எனி பாயிண்ட் நம்ம எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க போகிறோம், என்ன ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், அதிக ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் தப்பு. அண்ட் ரிஸ்க்குன்றது வந்து போக போக குறையன்ற புரிதலும் இருந்தால் கண்டிப்பாக எல்லாராலையும் அவங்களோட கோல்ஸ், ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஹைப்போதட்டிக்கல் கொஷின். இப்போ வந்து நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண டைமாக 2008க்கு போய் நீங்கள் பண்ண மிஸ்டேக் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஒன்றும் யூலிப் பண்ணியிருக்க மாட்டேன். ஆல்மோஸ்ட் லைக் இயர்லி 36,000. அப்போ அந்த டைமில் பெரிய அமௌண்ட் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். எஸ்ஐபியாகவே போட்டிருப்பேன். அண்ட் 2007-8லேயே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டதை அப்போவே வந்து இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 1000-2000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா எடுத்தோடனே கரெக்டாக பண்ணணும்னு தெரியாது. அதனால அந்த தப்பை கரெக்ட் பண்ணியிருந்தேன்னா மேபி இன்னும் பெரிய அமௌண்ட்டாகவே இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.